எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வால்யூம் ஆக்டிவேஷன் சர்வீசஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த MCSA MCSE சீரியஸில் நம்ம அந்த ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி தொடர்ச்சியாக பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். ஆக்டிவ் டைரக்டரி பற்றி, DNS பற்றி, ஃபேக்ஸ் சர்வர், பிரிண்ட் சர்வர், ரிமோட் சர்வர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் பாருங்கள். அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வால்யூம் ஆக்டிவேஷன் சர்வீஸ். இப்போ வால்யூம்னா என்ன, ஆக்டிவேஷன்னா என்ன அப்படின்னா, ஆக்டிவேஷன்னா உங்களுக்கே தெரியும், ஏதாச்சும் ஒரு மென்பொருள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிஸ்டமில் புகுத்துனதுக்கப்புறம், அதாவது எந்த ஒரு மென்பொருளாக இருந்தாலும் ஒன்று ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை க்ளோஸ்டு சோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓப்பன் சோர்ஸ்னால் இலவசமாக பயன்படுத்திக்கலாம், க்ளோஸ்டு சோர்ஸ்னால் கொஞ்ச நாளைக்கு இலவசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி அதுக்கான ஒரு கோட் கொடுப்பாங்க. அந்த கோடை வாங்கி நம்ம அதனுடைய முழு பயன்பாட்டையும் பயன்படுத்திக்க முடியும். அந்த மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வால்யூம் ஆக்டிவேஷன் சர்வீசஸ் பயன்படுது. சரிங்களா? ஸோ இந்த வால்யூம் ஆக்டிவேஷன் சர்வீஸ் இது என்ன வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். எப்படி வேலை செய்யுது அப்படின்றதையும் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வால்யூம் ஆக்டிவேஷன் சர்வீஸ் எனேபிள் டு you to automate and simply the management of key management services. அதாவது key management services KMS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதன் மூலயமா நமக்கு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய OS ஆப்ரேட்டிங் சிஸ்டமை ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் பண்ணுறது தான் இதனுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ KMS host keys and the volume key activation infrastructure for a network. ஸோ வித் திஸ் சர்வீஸ், இந்த சர்வீஸ் மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, KMS ஹோஸ்ட்டை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை மேனேஜ் பண்ண முடியும். ஹோஸ்ட்னா என்னென்னா, சென்டராக ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுறதுனா அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மற்ற எல்லா சிஸ்டம்ஸையும் மேனேஜ் பண்ணுறது, ஆக்டிவேஷன் சம்மந்தமான விஷயத்தை மேனேஜ் பண்ணுறது. ஆர் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஃபிகர் ஆக்டிவ் டைரக்டரி பேஸ்டு ஆக்டிவேஷன். அதாவது ஒன்று KMS ஹோஸ்ட்டை தனியாக இன்ஸ்டால் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆக்டிவ் டைரக்டரி மூலிமா இன்டெக்ரேட் பண்ணி அதை நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஃபிகர் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ கீழே இருக்கிற கிளைண்ட் மிஷினில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் OS இருக்கு இல்லைங்களா, அந்த OSஐ மைக்ரோசாஃப்ட் OSஐ ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவு டஸ் இட்ஸ் ஒர்க்ஸ், இது எப்படி வேலை செய்யுது. அதாவது KMS ஹோஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோம், அப்படி இல்லைனா ஆக்டிவ் டைரக்டரியோடு சேர்த்து வச்சு கீழே உள்ள கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறது தான் இது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். KMS இஸ் இன்ஸ்டால் அண்ட் சர்வர். ஸோ இந்த கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இருக்கு இல்லைங்களா, KMS, அதை ஆக்டிவேஷன் சர்வீஸ்னு சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இது பார்த்திங்கன்னா சர்வரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா அந்த கீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹோஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, மைக்ரோசாஃப்டோட காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு சிஸ்டம்ஸாக இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் எனேபிள் ஆகும். எனேபிள் ஆனதுக்கப்புறம் இது என்ன பண்ணோம் அப்படின்னா, SRV ரெக்கார்ட் அப்படின்னு ஒரு ரெக்கார்டை DNSல க்ரியேட் பண்ணோம். DNSனால் என்னென்னா, அதுக்குன்னு தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கோம், அந்த பதிவு பாருங்கள். சரிங்களா? ஸோ நம்ம வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க நம்ம அடுத்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, அதாவது KMS ஈச் டைம் ஒரு முறையும் ஸ்டார்ட் ஆகும்போதும் அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒன்ஸ் பர் டே அது அந்த ரெக்கார்டை ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா? ஏதாவது புதுசாக சேர்க்கணுன்னா சேர்த்துட்டே இருக்கும். இங்கேயும் அந்த ரெக்கார்ட் பற்றி தான் சொல்கிறாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, the client send an RPC request
ஓகேங்களா. ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து ஹோஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணோம். எதன் வழியானா 1688 டிசிபி அந்த போர்ட் வழியாக, இது வந்து டிஃபால்ட் செட்டிங், இதன் வழியாக அனுப்போம். அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த கிளைண்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுது இல்லைங்களா சர்வர்கிட்ட, இதில் என்ன இருக்குன்னா கம்ப்யூட்டர்னுடைய என்கிரிப்ட் பண்ண ஒரு ஐடி இருக்கும். அதாவது ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஐடி இருக்கும், சரிங்களா. அந்த மாதிரி ஐடியை இது வந்து அனுப்போம். இஃப் த கம்ப்யூட்டர் ஹேஸ் நெவர் பீன் ஆக்டிவேட்டட், இந்த ஐடியை வந்து செக் பண்ணி பார்க்கும் சர்வர். இந்த கம்ப்யூட்டர் வந்து ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கா இல்லை ஆக்டிவேட் பண்ணலையா அப்படின்றத செக் பண்ணோம். ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா த கிளைண்ட் சென்ட் நியூ ரெக்வஸ்ட் ஆஃப்டர் 2 hours. ஓகே, அதாவது இது ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா 2 hour கழித்து மறுபடியும் கிளைண்ட்டு கேட்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கேட்டதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா திருப்பி கேட்கும். இஃப் த கம்ப்யூட்டர் ஹேஸ் பீன் ஆக்டிவேட்டட், ஸோ ஆக்டிவேட் ஆகிட்டா கிளைண்ட்டுக்கிட்டேருந்து புது ரெக்வஸ்ட் போகும். ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக the KMS host added client computer ID to the table. அதாவது client computer KMS host கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுச்சுன்னா கம்ப்யூட்டர் ஐடி, என்கிரிப்ட் ஆன கம்ப்யூட்டர் ஐடி அனுப்பிச்சிச்சு இல்லைங்களா. ஸோ அது வந்து அங்கே டேபிளாக க்ரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த டேபிளில் 1 by 1 அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிட்டே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதனுடைய முக்கிய வேலைகளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே உள்ள கிளைண்ட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணுறது தான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் படிக்கிறதோடு விட்டுறாமல் பயிற்சி பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.